இவ்வளவு நாள் பாஜகவுடன் கூட்டணியில இருந்ததுனால நமக்கு தான் பலவீனம், ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கல, நம்மளால பாஜகவுக்கு லாபம், ஆனா பாஜகனால நமக்கு பலவீனம்ன்ற அடிப்படையில இப்போ அதிமுக கூட்டணியை முறித்து கொண்டிருக்கு. பாஜக தலைமையிலையும் ஒரு பெரிய கூட்டணி கட்டமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இதுவரைக்கும் தெரியல. கட்சிகள் வெளிப்படையாக சொல்லவும் மாட்டேன்றாங்கன்னா எப்படி சாத்தியம் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? பொதுவா கூட்டணியில் இருந்து விலகியவர்களை பற்றி விமர்சரிக்கிற பழக்கம் பாஜகவுக்கு கிடையாது. எங்களுக்கு முன்னாள் கூட்டணி, இந்நாள் கூட்டணி, அவ்வளவுதானே ஒழிய நாங்க அதை தாண்டி நாங்க இது மாதிரி எல்லாம் தாண்டி எல்லை தாண்டி வன்முறைகளை செய்வது இல்லை. திமுக எங்களோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறது, அதிமுக எங்களோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறது, பாமக எங்களோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறது, தேமுதிக எங்களோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறது. அதனால கூட்டணி தேர்தலில் சகஜமப்பா விமர்சிக்கிறதே வன்முறைன்றீங்களா? கூடி குழாவி விட்டு அதற்கு பிறகு இல்ல விமர்சிக்கிறதே வன்முறையா? இது மாதிரி இல்ல தவறான கருத்துக்களை, ஏன்னா நீங்க கொஞ்சம், ஏன்னா தமிழன் பிரசன்னா பேசுனது பொதுக்கூட்டம் மாதிரி இருந்தது. அவர் நல்ல ஒரு ஆற்றல் மிக்க இளைஞர், வழக்கறிஞர், அதனால அவர் பொதுக்கூட்டத்தில் பேசலாம். ஆனா நீங்க இந்த நிகழ்ச்சியிலேயே அவரை பேச விடுறீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனால என்னையும் கொஞ்சம் பேச விடுங்க, அப்பதான் நாங்களும் அதை சமன் செஞ்சு கொண்டு போக முடியும். அதனால நீங்க மாங்காய் புளித்ததோ வாய் புளித்ததோ அப்படின்னு இன்னைக்கு பிஜேபியை விமர்சனம் செய்வது என்பது மிகப்பெரிய அபத்தம். அதாவது எப்போதுமே உதய சூரியன் மறைகிற நேரம் இந்த நேரம். அதனால நிலவின் ஆட்சி உலகில் வருகிற நேரம் இந்த நேரம், அப்படிதான் நான் சொல்லுவேன். அதனால தயவு செய்து நீங்க மற்ற கட்சிகளோட நாங்க ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாத கொள்கை எங்கள்கிட்ட உண்டுங்க. சமூக நீதி என்றால் சமூக நீதி, இந்துத்துவா என்றால் இந்துத்துவா, சனாதனம் என்றால் சனாதனம். வேற்றுமையில் ஒற்றுமை என்பது நாங்க சொல்றதுதான், நீங்க சொல்றது ஒற்றுமையில் வேற்றுமை. இந்தியாவை பிரித்து பார்ப்பது உங்க பார்வை, பிரிந்து கிடக்கிற இந்தியாவை சேர்த்து பார்ப்பது எங்க பார்வை. நீங்க ராமேஸ்வரத்துக்கும் ராமர் கோயிலுக்கு என்ன தொடர்புன்னு கேட்பீங்க. ராமேஸ்வரம் கோயிலே ராமர் கட்டியது. ராமநாதபுரம்னு ஒரு மாவட்டமே இருக்கு. இங்க ராமையா, ராமலிங்கம், ராமசாமி அப்படின்னு உங்க பெரியாருக்கு கூட ராமசாமிங்கிறத இயற்பெயர். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவருக்கு கூட ராமதாஸ் என்பதுதான் இயற்கையான பெயர். அதனால நீங்க மறைக்கலாம். நம்ம தொல் திருமாவளவன் அண்ணனுடைய அப்பா தகப்பனாருக்கு பேர் ராமசாமி தான். அதனால நீங்க பாருங்க, உங்க சமூக நீதி, உங்களுடைய திராவிட சித்தாந்தம், இதெல்லாம் கடந்த காலங்களாக முடிந்து போன அத்தியாயமாக. தமிழ்நாட்டில் இருபெரும் திராவிட கட்சிகளாக இருக்கிற திமுக, அதிமுக, பாஜக எதிர்ப்பு புள்ளியில நிக்கிறாங்க. திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டான்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கிறதுலயும் ஒரு சுணக்கம் தெரியுது. இது வரைக்கும் எலெக்ஷனுக்கு 100 நாள் இருக்குன்னு டார்கெட்டை பிக்ஸ் பண்றாரு திரு மோடி. ஆனா தமிழ்நாட்டில் வேலையை தொடங்கணும்ல, எந்த தொகுதி என்னன்ற பேச்சுவார்த்தையெல்லாம் திமுக கூட்டணியில தொடங்கிட்டாங்க. அதிமுக தனித்த வாக்கு வங்கியை நம்புது, யாருமே வேண்டாம் நாங்களே பாத்துக்கிறோம் நம்புறாங்க. ஆனா கூட்டணியை நம்புது பாஜகனா கட்டமைக்கிறதுல ஒரு சுணக்கம் ஜனதா கட்சி இல்ல. பாரதிய ஜனதா கட்சி உலகத்தில் இருக்கக்கூடிய முதல் பெரிய கட்சி, இதை யாரும் மறுக்க முடியாது. 18 கோடி உறுப்பினர்கள், பல நாடுகளுடைய எண்ணிக்கையை விட அதிகமான எண்ணிக்கை எங்களுக்கு இருக்காங்க. அதிகபட்சமான மாநிலங்களை ஆளக்கூடிய கட்சி, அதிகபட்சமான எம்எல்ஏக்களை, எம்பிக்களை, மந்திரிகளை வைத்திருக்கிற கட்சி, உள்ளாட்சி பிரதிநிதிகளை வைத்திருக்கிற கட்சி. பாஜகவுடைய சித்தாந்தம் என்பது வேறு, திமுக அதிமுக சித்தாந்தம் என்பது வேறு. தேர்தலுக்காக அவர்கள் கூட்டணி வைத்துக் கொண்டார்கள். இப்பொழுது தேர்தலுக்காக அவங்க முறிஞ்சு போறாங்கன்னா வாழ்த்துக்கள், எங்க இருந்தாலும் வாழ்கன்னு தான் சொல்லுவோம். ஆனால் நேற்றைக்கு இனித்த பழம் இன்றைக்கு புளிக்கிறது என்பதுதான் சரியான சந்தர்ப்பவாதம். அதனால இங்க பாருங்க, நாங்க தெளிவா இருக்கோம். உங்க சமூக நீதி என்ன? பாஜக தன்னுடைய தன்னித்த வாக்கு வங்கியை தமிழ்நாட்டில் நம்புதா, கூட்டணி பலத்தை நம்புதா? தனித்த வாக்கு வங்கி கூட்டணி பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல. உறுதியா நீங்க பாருங்க,
கூட்டணி வேணும் இல்ல பலமான தனித்த வாக்கு வங்கினா கூட்டணி பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. கூட்டணி வேணும்னா அதுக்கான சூழல்கள், உகந்த சூழலை இங்க ஏற்படுத்தணுமே, நடக்குதான்னு கேக்குறேன். இல்ல பழமைவாத பார்வை எல்லாம் வேணாங்க. ஏன்னா இவங்க மோடியை அல்லது காவியை வேரோடும் வேரடி மண்ணோடு வீழ்த்த போறோம் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க. இந்த கட்சியும் இந்த சித்தாந்தமும் நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. உங்களால முடியாது. நீங்க அவ்வளவு பெரிய கனவெல்லாம் காண வேணாம். நீங்க கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிக்கு நரேந்திர மோடி அவர்களை கூட்டி கொண்டு வந்து நீங்க தான் நடத்துறீங்க. தொடர்ச்சியா அரசு நிகழ்ச்சிகளுக்கு நரேந்திர மோடியை அழைப்பது நீங்க தான். அதனால நீங்க மோடி மேல வெறுப்பு இருக்கிறது என்றால், மத்திய அரசு உங்களுக்கு உதவியாக இல்லை என்றால், மத்திய அரசு உங்கள் வளர்ச்சியை தடுப்பது என்பது உண்மையானால், அல்லது தமிழ்நாட்டுடைய வளங்களை மத்திய அரசு களவாடி செல்கிறது அப்படின்னு சொல்வது உண்மையானால், ஏன் இப்படி கொஞ்சம் குழாவுறீங்க? அரசு விழாக்களுக்கு அழைக்கிறீங்க. அரசு உறவு வேறு, அரசு உறவு வேறு, கட்சி உறவு வேறு. நீங்க அரசு உறவு வேறு, கட்சி உறவு வேறு. நாம கூட்டணி குறித்து பேசுறோம். இங்க திரு கார்த்திகேயன் முக்கியமா ஒரு செய்தி என்ன சொன்னார்னா, அதிமுக பாஜக ரெண்டும் பிரிஞ்சு நிக்கிறது திமுகவுக்கு லாபம்னாரு. திரு பொங்கலூர் மணிகண்டன் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு தனித்த வாக்கு வங்கி அதிமுகவுக்கு இருக்குன்னாரு. அப்போ பாஜகவுடனான கூட்டணி நிலையில என்னன்றதான் கேள்வி. அதுல வலுவான கூட்டணியை கட்டமைக்க முடியுதா, இல்ல பாஜக தன் வாக்கு வங்கியை நம்புதா? இல்ல அதான் அரசியலை பொறுத்தவரையில எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதுதான் வேதம். இதுக்கு விதிவிலக்கே கிடையாது. சரி, ஓகே. இதுதான் அடுத்த சுற்றுல பேசுவோம். திட்டவட்டமாக தெரிவிக்க முடியாது. சரி, ஓகே, அடுத்த சுற்றுல பேசுவோம். அதனால காமராஜரை எப்படி திமுக தோற்கடிச்சிச்சு? காமராஜரை எப்படிங்க திமுக தோற்கடிச்சிச்சு? அதனால இந்த பழம்பெரும் தலைவர்கள் அந்த பழம்பெருமைகள் எல்லாம் தவிடுபடியாக்கிட்டு ஒரு புதிய உற்சாகத்தோடு தமிழ்நாடு பாஜக தமிழ்நாட்டிலே ஆட்சியை அமைக்கும். நரேந்திர மோடி 3வது ஹார்ட்ரிக் வெற்றியை பெறுவார்.